Assalamu alaikum and hi guys, welcome to Aishu's Dreamy World. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு வீடியோ தான். சிக்கன் பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அது கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோஸுக்குமான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ வாங்க நம்ம பிரியாணி செய்யலாம். ஸோ அதுக்காக இப்போ ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அந்த வானலில் பார்த்திங்கன்னா நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரீஃபான எவ்வளோ குவான்டிட்டி, இது எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு நான் உங்களுக்கு இன்னும் ப்ரீஃபாக வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை, லவங்கம், பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட போகிறோம். வெங்காயமும் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் நேரம் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கூடவே தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் போட்டு கொத்தமல்லி புதினாவும் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் தான் போட்டோம். ஸோ லாஸ்ட்டில் ஃப்ளேவருக்காக லாஸ்ட்லேயும் கொஞ்சம் போடலாம் அப்படின்னு கொஞ்சம் தான் போட்டிருந்தோம். ஸோ இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1.5 பவுல் அளவுக்கு நாங்கள் வாட்டர் ஆட் பண்ணியிருந்தோம். நீங்கள் எவ்வளோ அளவுக்கு ரைஸ் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணணும். நாங்கள் பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா ரைஸ் தான் ஆட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நல்லாவே ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு ஒரு தட்டை எடுத்து மூடிக்கோங்க. அதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் நீங்கள் யாராச்சும் வீடியோஸ் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தம் விடணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து கீழே வச்சதுக்கப்புறம் அது மேலே நீங்கள் இது பண்ண பிரியாணி வச்சுக்கோங்க. அது வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஏதாவது வெயிட்டான பொருள் ஏதாவது வச்சுட்டிங்கன்னா ஸோ ஒரு 15 to 20 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு கூட சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சிக்கன் 65யும் ரைத்தாவும் தான் செஞ்சிடணும். சிக்கன் 65க்கான ரெசிபி நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.